ஓம் சாய்ராம். சாய் என்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். என் செல்லமே, உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி நிச்சயம் உனக்கு நன்மை அடையும்படி நடக்கச் செய்வேன். என் செல்லமே, கவலைப்படாதே, நீ கலங்க நான் அதை அமைதியாக பார்த்து கொண்டிருப்பேனா? உன்னுடைய வாழ்க்கையில் கலக்கம் என்று தெரிந்த அடுத்த கணமே உன் முன்பாக நான் வந்து நின்று விடுவேன். நீ நாள்தோறும் சாயப்பாவை நினைத்து கொண்டுதான் இருக்கின்றாய். அப்படி இருக்கும்போது உன்னை கைவிட்டு விடுவேனா? நான் உனக்காக வருகின்றேன். நீ கேட்டதையெல்லாம் செய்து கொடுக்கப் போகின்றேன். உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி உனக்கு நன்மை அடையும்படி செய்ய போகின்றேன். நல்லதே நடக்கும். நீ கேட்பதை நான் சந்தோஷத்தோடு அள்ளி கொடுக்கும் நேரமானது இப்போது வந்துவிட்டது. உனக்காக நான் பேசியுள்ளேன். அந்த நபரிடமிருந்து உனக்கு நேர்மறையான பதிலானது தொலைபேசி வழியாகவே வந்து சேரும். உன்னுடைய இடம் உனக்குத்தான். அதை யாராலும் தட்டி பறிக்க முடியாது. முகத்தில் எப்போதும் புன்னகையோடு இரு. நேர்மறையான சக்திகளை உன்னிடத்தில் இழுத்து கொண்டு சந்தோஷமாக இரு. எதுவும் நடந்துவிடவில்லை, எதுவும் தவறாக நடக்காது என்று தைரியமாக இரு. நான் உன்னை நினைத்து பெருமைப்படும் அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையானது மாறப்போகின்றது. உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல நேரம் வரும்போது நீ இப்படி கலங்கி கொண்டிருக்க கூடாது. உன் தலையெழுத்தையே மாற்றி அமைக்கும் வல்லமையானது எனக்கு இருக்கிறது என்பதை நீ நம்ப வேண்டும் செல்லமே. உன்னுடைய துன்பங்களை எல்லாம் விலக்கிவிட்டு நன்மைகளை செய்யக்கூடிய நேரமானது இப்போது வந்துவிட்டது. வாழ்வில் என்றென்றைக்கும் உன்னை நான் கைவிட மாட்டேன் என்ற மனதைரியத்தோடு இரு. துன்பங்கள் அனைத்தும் உன்னை விட்டு சென்றுவிடும். சங்கடங்கள் கொள்ளாதே, நான் இருக்கின்றேன். உன் மனம் இன்னும் குழப்பத்தில் தான் இருக்கிறது என்றால் இப்போது அதிலிருந்து நீ வெளியே வர வேண்டும். நல்லது நடக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டே இரு. ஏமாற்றம் அடைந்து குழம்பி தவிக்கின்றாய். இடையில் மாறும் என்பதனை கண்டு கொள்ளாமல் இப்படி முடிவு உனக்கு சாதகமாகத்தான் அமையும் என்று புதிய திட்டத்தோடு கொஞ்சம் பொறுமையாக இரு. நீ எதிர்பார்த்த நல்ல முடிவுகள் எல்லாம் உன்னை வந்து சேரும். நீ தோல்வியை பல முறை பார்த்துள்ளாய். வெற்றி சில முறைதான் என்றாலும் உனக்கு மிகப்பெரிய வெற்றியாக அமைய உள்ளது. நீ மகிழ்ச்சியாக இரு. நடக்கும் கால்களில் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது. ஒன்று முன்னால் ஒன்று பின்னால். ஆனால் முன்னால் இருக்கும் கால் கௌரவப்படவும் இல்லை, பின்னால் இருக்கும் கால் அவமானப்படவும் இல்லை. அவைகளுக்கு தெரியும் நிமிடத்தில் நிலைமை மாறும் என்று. அதுபோலத்தான் வாழ்க்கையும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல விஷயங்கள் வருவதும் அது கடந்து செல்லுவதும் இப்படித்தான் என்று நீ புரிந்து கொள். எதுவுமே நிலையானது இல்லை என்று நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் நினைத்தால் எதுவுமே சாத்தியம் என்று நீ உணர்ந்து கொண்டால் உனக்கு எந்த சங்கடங்களும் இருக்காது. உன் வாழ்க்கையில் விரைவில் நல்லது நடக்கும். உன் சாயப்பா உன்னோடு இருக்கின்றேன். எதற்கும் அஞ்சாதே. நீ அமைதியில்லாமல் குழப்பத்தில் இருக்கும் நேரத்தில் என் அருகே அமர்ந்து என் கண்களை பார்த்து பேசு. உன் மனதில் அதற்கான பதிலை நான் கூறுவேன். என் செல்லமே, நீ ஏதோ ஒன்றை நினைத்து நடக்குமோ நடக்காதோ என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். கவலைப்படாதே, நிச்சயம் நடக்கும். எதையுமே முழுமையாக நம்ப வேண்டும். நானே நடத்தி தருவேன். என் செல்லமே, நல்லதொரு மாற்றம் நிரந்தரமாக உன்னுடைய வாழ்க்கையில் சீக்கிரமாகவே வரப்போகின்றது. அந்த நல்லதொரு மாற்றமானது நீ எதிர்பார்த்ததை விட பல மடங்கு உனக்கு சந்தோஷத்தை அள்ளித்தரப்போகின்றது. அல்ல குறையாத சந்தோஷத்தை நீ அனுபவிக்கப் போகின்றாய். இது உன் அப்பா உனக்கு கொடுக்கும் சத்திய வாக்கு. நீ என்னை நினைக்கும் ஒவ்வொரு கணமும் உன் துன்பத்தை போக்க நான் ஓடோடி வருவேன். என்னை உன்னுடைய மனதில் நினைத்தாலே போதும். உன் தேவைக்கான பதிலை ஏதாவது ஒரு வடிவில் உனக்கு கிடைக்கும்படி செய்வேன். உனக்கென்று விதிக்கப்பட்டது நீ தடுத்தாலும் உன்னை வந்து சேரும். அது நல்லதாய் அமைய உனக்கு நான் அருள் புரிவேன். கற்பனைக்கும் எட்டாத ஒரு மகிழ்ச்சியானது எதிர்காலத்தில் உனக்கு இருக்கின்றது. மனம் தளர வேண்டாம். ஒருவரை முழுமையாக புரிந்து கொள்ள நேரம் காலம் தேவைப்படுகிறது. அவர்களின் பழக்க வழக்கங்கள், செயல்கள் மற்றும் பிறருடனான உறவுகள் ஆகியவற்றை கவனித்து பொறுமையாக அவர்களை பற்றி அறிந்து கொண்டு அதன் பிறகு உன்னுடைய வாழ்க்கையை நீ தீர்மானம் செய்து கொள். நீ விரும்பிய துணையுடன் கூடிய விரைவில் நீ சந்தோஷமாக வாழப்போகின்றாய். இன்றுதான் உன்னுடைய வாழ்க்கை புதிதாக ஆரம்பித்ததாக எண்ணிக்கொண்டு உன் துணையோடு தைரியமாக மீண்டும் களத்தில் இறங்கு. இப்போது வருகின்ற முன்னேற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது. உன்னிடம் இருந்து ஒன்று விலகினால் அது 10 பெருகி உன்னிடமே திரும்ப வந்து சேரும். இதில் ஒரு மாற்றமும் கிடையாது. கவலைப்படாமல் இரு. நீ ஆபத்து காலத்தில் இருந்து முழுமையாக காப்பாற்றப்படுவாய். இதில் எவ்வித சந்தேகமும் வேண்டாம். உன்னோடு நான் எங்கும் துணையாக இருப்பேன். உன் மனதில் ஒரு சொல்ல
முடியாத சோகம் இருக்கின்றது. அது நீண்ட நாட்களாக தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. உன் புன்னகையால் அதை நீ மறைத்து கொண்டு இருந்தாலும் அது உள்ளுக்குள் எந்த அளவிற்கு உனக்கு துன்பத்தை கொடுக்கிறது என்று எனக்கு தெரியும். அதனுடைய முடிவு சீக்கிரமாகவே உனக்கு கிடைக்கப் போகின்றது. உனக்கான தீர்வு கிடைக்கப் போகின்றது. உனக்கு மன கஷ்டம் தருபவர்கள் வியக்கும் வண்ணம் உன்னுடைய வளர்ச்சியானது இருக்கப் போகின்றது. உன் மன உறுதியை பார்த்து தன்னால் தாங்கிக் கொள்ள முடியாமல் உன் கோபத்தை தூண்டி உன்னை சீர்குலைக்க செய்ய உன் முகத்திற்கு முன்னால் நல்லவர்கள் போல நடிப்பவர்களிடத்தில் இருந்து சற்று விலகியே இரு. ஒரு விஷயம் நாம் கேட்கும்போது அது தட்டி போகிறது என்றால் அது கிடைக்காது என்று பொருள் இல்லை. எப்போது நம்மிடம் அது வர வேண்டுமோ அப்போது நிச்சயமாக வந்து சேரும் என்று நீ நம்ப வேண்டும். உன்னால் முடிந்தவரை பிறருக்கு உதவி செய்து கொண்டே இரு. கடவுள் உனக்கு நல்ல வழி காட்டுவார் என்று நம்பிக்கையோடு இரு. இந்த நாள் மீண்டும் கிடைக்காது என்று நீ நம்ப வேண்டும். அன்றன்றைக்கு சரியான உன்னுடைய வேலைகளை எல்லாம் நேரம் வரும்போது சற்றென்று செய்து முடித்துவிடு. உன் வீட்டில் மங்களகரமான நிகழ்வுகள் எல்லாம் நடைபெறப் போகின்றது. உன் உயிருக்கு உயிராக நீ நினைத்த உறவானது உன்னை தேடி வரப்போகின்றது. அந்த உறவானது உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்டு தான் செய்த தவறையெல்லாம் உணர்ந்து உன்னிடம் வந்து சேரும் காலம் இப்போது வந்துவிட்டது. நீ மகிழ்ச்சியாக இரு. நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்றி. இது உன் தாயும் தந்தையுமாகிய நான் கொடுக்கும் வாக்கு என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். வீணாக எதை நினைத்தும் குழம்பி தவித்துக் கொண்டிருக்காதே. உன்னை மகிழ்ச்சி படுத்தி பார்க்கவே நான் இருக்கின்றேன். கவலைகளை விட்டுவிட்டு தைரியமாக என் மீது நம்பிக்கையோடு இரு. உனக்கு மகிழ்ச்சி மட்டுமே கிடைக்கப் போகின்றது. நீ பார்த்து கொண்டே இரு. உன்னை கோபுரம் போல உயர்த்தி வைக்கப் போகின்றேன். உன்னை அசைத்து பார்ப்பவர்கள் முதலில் என்னை அசைத்து பார்க்க வேண்டும். அவர்களால் அது முடியாது என்று உனக்கு தெரியும் அல்லவா? அதே போலத்தான் உன்னையும் இனிமேல் யாராலும் அசைத்து பார்க்க முடியாது. அந்த அளவிற்கு வலிமையோடும் தைரியத்தோடும் உன்னை நான் மாற்றி விடுவேன். உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு இரு. என்ன நடந்தாலும் எனக்கு என் சாயப்பா துணை இருக்கிறார் என்ற தைரியம் உனக்குள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நீ அப்படி இருக்கும்போது நீ விரும்பிய வாழ்க்கையானது உனக்கு நிச்சயமாக அமைந்தே தீரும். சற்று நேரத்தில் உன் வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கப் போகின்றது. திடீர் திருப்பமாக பல ஆச்சரியங்கள் உன்னை தேடி வரப்போகின்றது. நீ துவண்டு போய் இருக்கும் நேரத்தில் எல்லாம் உனக்காக நான் இருக்கிறேன் என்று பல நேரங்களில் உனக்கு ஏதோ ஒரு வகையில் நான் காட்சி கொடுத்திருக்கின்றேன். உன்னுடைய எதிர்காலம் வசந்த காலமாக மாறுவது உறுதி. இனி உன்னுடைய வாழ்க்கை பயணமானது ஆனந்தமாக அமையும். வாழ்க்கையில் நடப்பவற்றை ஏற்றுக்கொண்டு இறைவன் மீது உண்மையான பக்தியை வைப்பவனே சிறந்த பக்தன். நம்பிக்கை மற்றும் பொறுமை இருந்தால் வாழ்வில் ஒவ்வொரு விஷயங்களும் அவர்களுக்கு சரியாக வந்து சேரும் என்பதை நீ நம்ப வேண்டும். எங்கு சென்றாலும் உனக்கு அதிக அவமானம்தான் ஏற்படுகிறது என்றால் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டியது நீ அதீத நல்லவனாக இருக்கிறாய் என்றுதான். உன் நல்ல மனதிற்கு ஒரு குறையும் வராது. நான் இருக்கும் வரை இனிமேல் தான் உன் வாழ்க்கையில் உண்மையான மகிழ்ச்சியை நீ பார்க்க போகின்றாய். மகிழ்ச்சியான நிகழ்வுகள் ஒவ்வொன்றாக நடக்கும். நீ என் மீது கொண்ட தூய்மையான பக்தியினால் என் மனம் குளிர்ந்து விட்டது. இனி நீ என்னிடம் கேட்கும் வரத்தை உனக்கு கொடுத்து உன் மனதை குளிர வைப்பேன். இது உன் சாயப்பா உனக்கு கொடுக்கும் சத்திய வாக்கு. நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் பொறுமையோடும் இருந்தால் வருகின்ற காலமானது உனக்கு நல்லதை மட்டுமே செய்து கொடுக்கும். என் ஆசீர்வாதம் உனக்கு பரிபூரணமாக இருக்கின்றது. இனி உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.